அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றி. பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து பேட்டன் பயிற்சி பண்ண போகிறோம். பேட்டன் பயிற்சி வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து 20ஆம் தேதி இங்கே பேட்டன் பயிற்சி வந்து ஜாக்கெட்டோட ஜாக்கெட் பேட்டன் பயிற்சியும் இதில் அட்வான்ஸ் பேட்டன் பயிற்சி பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு வந்து மலேசியா வரைக்கும் என்னை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் பெரிய லெவலுக்கு பண்ண இந்த மலேசியா மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை உள்ளவங்களுக்கும் வந்து இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு இப்போ மலேசியாவில் வந்து இன்னைக்கு வந்து பேட்டன் பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எல்லாரும் பார்த்து மகிழுங்கள். இது வந்து இந்த எந்த ஏரியா நீங்களே சொல்லுங்கள். சித்தியவான் பேராவில் வந்து நடக்கிறத வந்து எல்லாரும் பார்த்து இப்போ பேட்டன் பயிற்சி செய்கிறதையும் அவங்கவுங்க பயிற்சி பண்ண போகிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து மகிழுங்கள். உள்ள பயிற்சி பண்ண போகிறோம். பயிற்சிகள் நடக்கக்கூடிய இடம் அவங்க வீட்டில் தான், மலேசியாவில். இவங்க வீட்டில் தான் இன்றைக்கி பயிற்சி நடக்க போகுது. இப்போ வந்து போன காசு தான் போயிட்டு வந்து நான் உங்களுக்கு சில பேர் வந்து சோகமான எப்போ பார்த்தாலும் ஏதாவது கிடைச்சிருக்கு. இப்போ நாங்கள் எதை தாங்க கொடுக்குறது வாழ்க்கையில் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அதே மாதிரி நீங்கள் பேலன்ஸாக இருக்கும். எதை போஸ்ட் பண்ணாலும் அப்படிங்க ரொம்ப அளவுக்கு மீறிய போயிடக்கூடாது, அளவுக்கு குறைஞ்சி போயிடக்கூடாது. முக்கியமாக நீங்கள் செய்ய போகிற வீடியோஸ்லாம் வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் என்னமோ ஒன்று தெரியாதது பேசி நாங்கள் ஒன்றுமோ தெரியாததை போட்டிங்கன்னா வந்து அந்த அளவுக்கு சரியான ஒரு இன்ட்ரெக்ஷன் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த லைஃப்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சா போகுது. ஆனால் போகும் நல்லா தெளிவாக பேசுறதுக்கு கனெக்ஷன். இது வந்து காலேஜ் சார், இவங்க படிச்சாங்க இங்க காலேஜ் அவங்க பக்க வச்சுக்கிறது அதை விட ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் சரியா இல்லாமல் இல்லை நம்மளுடைய கேமரா வந்து அந்த அளவுக்கு தெளிவாக இல்லாமல் இல்லை பேசுகிற விஷயம் குவாலிட்டியும் சரியா இல்லாமல் மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த காலத்துல சுரேஷ் நிறைய வந்து வியாபாரம் செய்யறாங்க. ஆன்லைன்ல சொல்றது என்ன அப்படின்னா வந்து ரீல்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனால் இங்கே படி எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. அது இருக்கிறதுனால நிறைய பேர் அதை பாய்க்கிறாங்க. ஸோ அதனால இந்த காடி கொஞ்சம் குறையும். அதுவும் இல்லைன்னா நான் நினைக்கிறேன் காடி நகராது ரோட்ல. அதில் சக்கு 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 சக்குன்னு ஏறி போயிடுவாங்க. அதுலேயும் பறந்துக்கிட்டு தானே இருக்காங்க. பறப்பா அவ்வளோ கியூ தான் நிற்கும் சார் பார்த்துக்கு. ஐயோ காலையில் வேலைக்கு போகும்போது ரொம்ப மோசமாக இருக்கும். கோவிட் வந்தோம் அப்பயும் அப்படிதான் இருக்கு. அப்படியே பக்கத்து
யாரே இல்ல நிப்பாட்டி வச்சாலும் நீ யாரும் கேட்க போறதில்ல. ஆறுங்க கிராப் காரங்க இப்படிதான் பண்ணுவாங்க. சன்வே பிரமிட் சொல்லுவாங்க. சன்வே பிரமிட். இது சன்வே பிரமிடு இன்னமும் அப்படியே தான் வச்சுருக்காங்க. இதுக்கு மட்டும் பிசினஸ் குறையறது இல்லையா? எத்தனையோ மால் இருக்கு, ஆனா இதுல ஆள் குவிஞ்சு உள்ள பயிற்சி பண்ண போகிறோம். பயிற்சிகள் நடக்கக்கூடிய இடம் அவங்க வீட்டில் தான், மலேசியாவில். இவங்க வீட்டில் தான் இன்றைக்கி பயிற்சி நடக்க போகுது.
இப்போ அவங்க வீட்டில் தான் பண்ணுறோம். அவங்க வீட்டில் வந்து டைலரிங் ரூம் இது. டைலரிங் ரூமில் வந்து மிஷின்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பிரதர் மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது. கம்ப்ளீட்டாக இது வந்து 5 ஓவர்லாக்கு எல்லாமே எல்லா விஷயங்களும் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் பேட்டர்ன் கொடுத்து பயிற்சி பண்ண போதை பார்க்க போகிறோம். இது மலேசியாவில் இந்த இடத்துல நடக்கக்கூடிய பயிற்சி. எல்லோரும் பார்த்து மகிழுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மலேசியாவில் வந்து பயிற்சி நடக்கிறோம். பயிற்சி வந்து இந்த அளவுக்கு வந்து என்னை வந்து மலேசியா வரைக்கும் கொண்டு வந்து மலேசியா மக்களுக்கு முதல்ல வந்து நான் வந்து இருக்கிறேன் கூப்பி நன்றியை சொல்லிட்டு, இதுக்கு பூரா எல்லாம் காரணம் யாருனாக்கா இவங்க தான். இவங்க இந்த சரஸ்வதி மேடம் தான். இவங்க தான் இவங்க எல்லா ஏற்பாடு வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க மூலியமாக தான் நான் வந்து இங்கே வந்து எல்லா விஷயங்களும் நான் பண்ணியிருக்கேன். 2 பேருமே இவங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த அளவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து பயிற்சி இங்கே கொடுக்கணும் சார்னு சொல்லி என்னை வந்து வரவழைச்சி இங்கே மலேசியா வந்து திருச்சியிலேருந்து நான் வந்து மலேசியாவுக்கு வந்து இந்த அளவுக்கு பயிற்சிகள் நம்ம கொடுக்குற அளவுக்கு பண்ண இவங்களுக்கு வந்து முதல்ல வந்து நான் என்னுடைய மரியாதையை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து இவங்க மூலியமாக தான் இப்போ இவங்கெல்லாம் பயிற்சிக்கு வந்திருக்காங்க. இவங்க மூலியமாக இவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து இப்போ பேட்டர்ன் பயிற்சி ஜாக்கெட் பேட்டர்ன் பயிற்சியில் வந்து பேசிக்லேருந்து வந்து அட்வான்ஸ் கிளாஸ் வரைக்கும் இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு பேசிக்கை வச்சு எப்படி அட்வான்ஸ் நம்ம வந்து எல்லா ஜாக்கெட்டும் எப்படி வெட்ட போகிறோங்கிறத சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து இதெல்லாம் பேட்டர்ன். இந்த வந்து பார்த்திங்கன்னா பையில் வந்து பேட்டர்ன் 29லேருந்து 49 வரைக்கும் பேட்டர்ன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்கேஜ் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னாக்கா நோட்ஸு பேட்டர்ன் எப்படி நகர்த்துறது அப்படிங்கிற நோட்ஸு அவங்களுக்கு வந்து சீல்டு மெடல் எல்லாம் கொடுத்துட்டு, இது கழுத்து மாடல்ஸ் எல்லாமே கழுத்து மாடல் எப்படி ஜாக்கெட்டுக்கு வந்து லோ ஐ எவ்வளோ தூரம் நம்ம இறக்க போகிறோங்கிறது எல்லாத்தையும் சொல்ல போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கோம். இவங்களுக்கும் அதே மாதிரி 29லேருந்து 40 வரை ஒரு பேக்கேஜ். இதுக்கப்புறம் வந்து சீல்டு மெடல்ஸ் கழுத்து மாடல்ஸு எல்லாமே பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப வந்து டைலரிங்கில் வந்து ஒரு புதுமையான விஷயம், முற்றிலும் புதுமையான விஷயம். இது வரைக்கும் டைலரிங்கில் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை யாரும் பண்ணதில்லை. யூடியூப்பில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. யூடியூப்பில் பார்க்கக்கூடிய விஷயத்துலேருந்து இது முற்றிலும் புதுமையான விஷயம். நான் சொல்லக்கூடிய என்னென்னாக்கா எவ்வளோ தான் நீங்கள் பண்ணாலும் கடையில் எப்படி தைக்கிறாங்களோ அது மாதிரி வாடிக்கையாளருக்கு தைச்சி கொடுத்தா மட்டும்தான் உங்களால் பெரிய உச்சத்துக்கே போக முடியும். ஏன்னா வாடிக்கையாளர் யார் திருப்தி பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பெரிய லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் வாடிக்கையாளரை எப்படி சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதா அந்த கட்டிங்லேயே இருக்குது. கட்டிங்கில் வந்து வாடிக்கையாளரை சிறப்பிக்கிற மாதிரி நீங்கள் வெட்டினா மட்டும்தான் வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கே போக முடியும். ஏன்னா வாடிக்கையாளர் இல்லைனாக்கா நம்ம எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. ஆனால் நம்மளே ஒரு ஜாக்கெட்டை போட்டால் கூட கடையில் எப்படி தைக்கிறாங்களோ அந்த மெத்தடில் வந்து வெட்டி தைக்கணுங்கிற விஷயத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நீங்கள் வெட்டியாளர் ஆக முடியும். இப்போ வந்து நாங்கள் பயிற்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பயிற்சி பண்ணுவதையும் ஷூட்டிங் மூலியமாக உங்களுக்கு வந்து போடுவேன். அதுவும் பயிற்சி எப்படி அவங்க பண்ண போகிறாங்க, எப்படி டிராயிங் பண்ண போகிறாங்கிற வரைக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை பார்த்து எல்லோரும் மகிழுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வேறு மாதிரி சர்டிஃபிகேட்ஸு இவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க பண்ணதுனால டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இது வந்து அவங்களோட அதோட அடுத்த ரேஞ்சுக்குள்ள சர்டிஃபிகேட்ஸ் இது. இவங்களுக்கும் அதே மாதிரி சீல்டு மெடல் வச்சுருக்கோம். இது மாதிரி 29லேருந்து 49 வரைக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். நீங்கள் எதாவது சொல்லுங்கள் மேடம். நீங்கள் இந்த அளவுக்கு இங்கே வந்து இல்லை இங்கே நீங்கள் பயிற்சி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இங்கே பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்கள் பேரெல்லாம் கொடுத்தீங்கன்னா இங்கேயே இந்த மாதிரி ரெகுலராக வந்து உங்களுக்கு பயிற்சி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுங்கள். ஜாக்கெட் பயிற்சி எல்லாமே, சுடிதார் பயிற்சி. ஓகே. நான் வந்து சாரோட யூடியூப்லாம் நிறைய பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதனால் அதை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணி எல்லாம் தைச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் அவரோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இப்போ இங்கே உள்ளவங்களும் எல்லோரும் கற்றுக்கணுன்றதுக்காக தான் அவர் இங்கே வர வச்சேன் நான். இப்போ கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, இப்போ பழகுறாங்க. என்ன அடுத்தடுத்து யாரும் ஜாயின் பண்ணணுன்னு சொன்னால் சொல்லுங்கள். இப்போ நான் அவரை அங்கே வர வைப்பேன். இப்போ நீங்களும் எல்லாம் பழகிக்கலாம். இது வந்து முற்றிலும் புதுமையான விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாருமே ஜாக்கெட்டு வெட்டுவீங்க. இப்போ பேட்டர்ன் மூலியமாக இப்போ வெட்டுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருக்கு எந்த உடம்புக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் போடலாங்கிறத இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படிலாம் பேட்டர்ன் போட்டு ஈஸியாக வெளியே போயிடலாம், எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு எப்படி தகுந்த மாதிரி நம்ம போக போகிறோங்கிறதையும் இப்போ காமிக்க போகிறோம். அதையும் பார்த்து எல்லோரும் மகிழுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து இவங்க ஜானகி மேடம். இவங்க வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கும் பயிற்சி இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாருமே இதில் பயிற்சிக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். பயிற்சி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பேட்டர்ன் இப்போ வந்து நோட்ஸ் மூலிமா என்னென்ன பண்ணுறதுங்கிறத முதல்ல சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நோட்ஸ் முடிஞ்சவொன்னே அப்புறமேலே வந்து பேட்டர்ன் எப்படி போட போகிறோங்கிறத அளவெடுக்க போகிறோம். அளவெடுத்து எப்படி வெட்ட போகிறோங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பயிற்சி கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மூலிமா வந்து மலேசியாவில் கற்றுக்கணும், பேட்டர்ன் பயிற்சி கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இங்கே புக்கிங் பண்ணிங்கன்னாங்க நிச்சயமாக இங்கே பேட்டர்ன் பயிற்சி நடைபெறும்.
இந்த பேட்டர்ன் பயிற்சியில் எல்லாருமே கலந்து கொண்டு சிறப்பாக வர்றதுக்கு இந்த பேட்டர்ன் பயிற்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும்.